ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். இந்த ஆப்பரேட்டர்ஸ் கூட மத்த ஆப்பரேட்டர்ஸும் கம்பைன் பண்ணி நெறைய கால்குலேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அசைன்மென்ட், அடிஷன் அசைன்மென்ட், சப்ட்ராக்ஷன் அசைன்மென்ட், மல்டிப்ளிகேஷன் அசைன்மென்ட், டிவிஷன் அசைன்மென்ட், மாடுலஸ் அசைன்மென்ட், எக்ஸ்பொனென்ஷியேஷன் அசைன்மென்ட். ஸோ இப்போ இந்த எல்லா ஆப்பரேட்டர்ஸும் யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லெட் கீவேர்ட் ஒண்ணு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேரியபிள் நேம்க்கு ஒரு வேல்யூ ஒண்ணு செட் பண்ணுவோம்ல. இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டூங்கிற ஒரு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவல் டூ ஆப்பரேட்டருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஓகேவா? ஸோ லெட் கீவேர்ட், அதுக்கு ஒரு வேரியபிள் நேம், இந்த ஈக்குவல் டூ சிம்பிள் தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல சிம்பிள் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடிஷன் அசைன்மென்ட். அடிஷன் அசைன்மென்ட்டோட சிம்பிள் பிளஸ் ஈக்குவல் டூ. ஸோ இது நெறைய ஷார்ட் அண்ட் ஆப்பரேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேரியபிள்க்கே நம்ம சிம்பிளா ஒரு ஷார்ட் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம் பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ் வேரியபிள் அந்த என்ன வேரியபிள் நேம் யூஸ் பண்ணியிருக்கனோ அந்த வேரியபிள் நேம். ஸோ எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போற பிளஸ் ஈக்குவல் டூ அடிஷன் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஓகேவா? ஈக்குவல் டூ போட்டு இது கூட நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூஸை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா நான் ஒரு 10 வேல்யூஸ் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் இதே வேரியபிள் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிட்டு இந்த அடிஷன் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 10ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10 அதான் இதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் வேரியபிள் கூட இன்னொரு 10 ஆட் பண்ணி அது திருப்பி எக்ஸ் வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ண அப்படிங்கிறத இந்த பிளஸ் ஈக்குவல் டு மூலியமா ஷார்ட்டனாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் document.write யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. யூஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே பாருங்கள் 10 + 10 20ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதான் அடிஷன் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஸோ ஒரு லாங் ஆப்ரேஷனை சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூடயே நான் சப்ட்ராக்ஷன் அசைன்மென்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே என்ன எடுத்துட்டோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 10. ஸோ 10லேருந்து 10 மைனஸ் பண்ண அதை எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 0ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸ் 20 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ 20 மைனஸ் 10 10ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? இதான் சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஸோ இதுலேயே எக்ஸை மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 10. ஸோ 10 × 20ங்கிற மாதிரி எனக்கு இங்கே மல்டிபிள் ஆகும். 10 × 20ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆகி அது எக்ஸ் வேரியபிள்லேயே ஸ்டோர் ஆகும். அந்த எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நமக்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? இதான் மல்டிப்ளிகேஷன் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஓகே. நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம் கூடயே நம்மளோட அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ இல்லை மல்டிபிள் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல கொடுத்துட்டோம். ஓகே. அந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இதில் டிவிஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 20/10 எனக்கு டிவிஷன் ஆப்பரேட்டர் ஆட் ஆகும். ஓகே. அது எக்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிட்டு நமக்கு 2ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே மாடுலஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் 10. மாடுலஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு ரிமைண்டர் வேல்யூ கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட வேல்யூ 20 மாடுலஸ் ஆஃப் 10. ஸோ நம்ம 2 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல 20ன்னு கொடுக்காம இந்த இடத்துல நான் ஒரு 3 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸு 20 மாடுலஸ் ஆஃப் 3. ஸோ இப்போ நமக்கு ரிமைண்டர் வேல்யூ பாருங்கள் 2ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ 20 to the power of 3 அப்படிங்கிறது தான் எக்ஸ்பொனென்ஷியல் சிம்பிள். ஸோ இந்த இடத்துல டபுள் ஸ்டார் கொடுக்குறேன். சிங்கிள் ஸ்டார் கொடுத்தா அது மல்டிப்ளிகேஷன்ஸு, டபுள் ஸ்டார் கொடுத்தா அது எக்ஸ்பொனென்ஷியல் சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் 10ன்னு கொடுக்குறேன். ஓகே. 10 to the power of 3 அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த இடத்துல நான் எக்ஸை எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அதுக்கப்புறம் எவ்வளோ வேல்யூஸ் மல்டிபிள் ஆகணும், 2 டைம்ஸ் ஆகணுமா 3 டைம்ஸ் ஆகணுமாங்கிறத இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் 3 அப்படின்னு ஸ்டேவ் ஆயிருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 10. ஸோ எக்ஸோட வேல்யூ 10 to the power of 3. ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு 1000 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு தான் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஈக்குவல் டு தான் நம்ம அடிஷன் ஆப்பரேட்டராக யூஸ் பண்ணுவோம். இருக்கிற வேரியபிள் நேம் கூட பிளஸ் ஆட் பண்ணோம். அதே மைனஸ் ஆட் பண்ணோம்னா சப்ட்ராக்ட் பண்ணும். மல்டிபிள் ஆட் பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கேல்குலேஷன்ஸு ஷார்டன் பண்ணி சிம்பிளாக கேல்குலேஷன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லாஜிக்கல் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.